கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு நடுவே பச்சை பசேல்னு அழகான இடத்தில் இருக்கு செய்யப்பன் கோயில் சபரிமலை. இந்த கோயில் இயற்கையின் மடியில் அமைந்துள்ளது. உலகம் முழுவதிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த புனிதமான கோயிலுக்கு வருகிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே மந்துடன் ஒரே நம்பிக்கையுடன் இங்கு சூடுகிறார்கள். அடர்ந்த காடுகள் வழியாக கஷ்டப்பட்டு நடந்து போது பக்தி பாடல்கள் பாடுறது. இந்த பயணம் ஒரு ஆன்மீக பயணமா மாறுது. எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி ஆன்மீக உணர்வுல மூழ்கிறது. இது ஒரு தனித்துவமான அனுபவம். இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப பெரிய மனமாற்றத்தை ஏற்பட்டு ஒரு அனுபவத்தை தருது. சபரிமலை ஒற்றுமைக்கு ஒரு சின்னம். இது பக்தர்களின் மனதில் ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. வாழ்க்கையில் எல்லா துறைகளிலிருந்தும் வர மக்கள் ஐயப்பன் மேல உள்ள பக்தியால ஒன்னா சேர்ந்து நிற்க இடம் இது. இங்கு அனைவரும் ஒரே நம்பிக்கையுடன் ஒன்றாக நிற்கிறார்கள். 41 நாள் விரதம் இருக்கணும்னு கோயிலோட வித்தியாசமான சம்பிரதாயங்கள் இருக்கு. இந்த விரதம் பக்தர்களின் மனதை சுத்தமாக்குது. இதெல்லாம் இந்த கோயிலோட மகிமையையும் கீர்ப்பையும் இன்னும் அதிகப்படுத்துது. இந்த கோயிலின் அழகும் மகிமையும் அனைவரையும் கவர்றது. சபராடசம், பக்தி, ஆன்மீக விடுதலைக்கான தேடல், இதோட முக்கியத்துவத்தை இந்த புனிமான இடம் நமக்கு உணர்ச்சுது. இது ஒரு ஆன்மீக விடுதலைக்கான பயணமாகும். சபரிமலையில கூடிக்கொண்டிருக்க தெய்வம் செய்யப்பன். சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவின் மோகினி அவதாரத்துக்கும் பிறந்தவர் தான் செய்யப்பன். புராண கதையின்படி அர்க்கி மகிழ்ச்சி அழிக்கத்தான் செய்யப்பன் பிறந்தார். ஹான் பெண் சேர்க்கையில பிறந்த யாராலையும் தன்னை கொல்ல முடியாதுன்னு மகிழ்ச்சி வரம் வாங்கியிருந்தார். சிவன் மோகினிக்கு பிறந்ததா தனித்துவான ஒரு தெய்வீக வம்சாவளியை சேர்ந்தவரா ஷியப்பன் இருந்தார். அதனால்தான் மகிழ்ச்சியை அழிச்சு உலகத்தை அவள் கொடுமையிலிருந்து காப்பாற்ற முடிஞ்சது. அர்க்கியை அழிச்ச பிறகு சையப்பன் சபரிமலையை தன்னுடைய இருப்பிடமா தேர்ந்தெடுச்சு தவம் செய்து பக்தர்களுக்கு அருள் புரிந்தார். சையப்பன் கதை நன்மை தீமையை வெல்லதை பத்தின் ஒரு உருவக் கதை. ஆன்மீக விடுதலையை அடையணும்னா சுய ஒழுக்கமும் பக்தியும் ரொம்ப முக்கியங்கிறதையும் இந்த கதை நமக்கு சொல்லுது. சபரிமலை யாத்திரை பல நூற்றாண்டுகள் பழமையான சடங்குகள் மற்றும் பழக்க வழக்கங்களை கொண்டது. இந்த யாத்திரை பக்தர்களின் மனசாட்சியை தூண்டி அவர்களின் ஆன்மீக பயணத்தை மேம்படுத்துகிறது. பக்தர்கள் இதையெல்லாம் மிகவும் கவனமா பின்பற்றுகிறார்கள். ஒவ்வொரு சடங்கும் ஒவ்வொரு வழக்கமும் அவர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது. மிக முக்கியமான ஒரு சம்பிரதாயம் 41 நாள் மண்டல காலம். இந்த காலத்தில் பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையை முழுமையா மாத்துகிறார்கள். யாத்திரையை தொடங்குறதுக்கு முன்னாடி பக்தர்கள் கடுமையான தவம் இருந்து தங்களை தூய்மைப்படுத்திக்கிறார்கள். இது அவர்களின் மனதை சுத்தமாக்கி தெய்வீகத்தை அடைய உதவுது. இந்த நேரத்தில பக்தர்கள் உலக இன்பங்களை துறந்து எளிமையான வாழ்க்கையை வாழ்றார்கள். இது அவர்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு முக்கியமானது. கருப்பு அல்லது நீல நிற ஆடைகளை அணிந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறார்கள். யாத்திரையோட இன்னொரு முக்கிய அம்சம் இருமுடி கட்டி எடுத்துட்டு போறது. இது அவர்களின் பக்தியை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய சின்னம். சையப்பனுக்கு படைக்க வேண்டிய பிரசாதங்களை வச்சு பக்தர்கள் மிகுந்த பக்தியுடன் இதை செய்கிறார்கள். 2 பகுதிகளா துணியில கட்டி தலையில சுமந்துட்டு போவார்கள். இது அவர்களின் ஆன்மீக பயணத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும். வாழ்க்கையில நல்லது கெட்டதுன்னு 2 இருக்கு. இதத்தான் இருமுடிக்கு சின்னமா சொல்றாங்க. இது வாழ்க்கையின் இரு பக்கங்களையும் உணர்ச்சுக்குது. பக்தர்கள் தங்கள் இருமுடியை தெய்வத்தின் காலடியில் சமர்ப்பிக்கிறார்கள். இந்த மாதிரி சம்பிரதாயங்கள் ஒருத்தர் தன்னை பத்தி தெரிஞ்சுக்குவோம், தன்னுடைய ஆன்மீக பயணத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. ஆன்மீக வெளிச்சத்தை அடையவும் வழிகாட்டும் தர்மசாஸ்திரம் மாதிரி. இது அவர்களின் வாழ்க்கையை முழுமையா மாற்றும் ஒரு வழிகாட்டியாகும். சபரிமலையோட வரலாறு அதோட புராண கதையை போலவே சுவாரஸ்யமா இருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததுதான் இந்த கோயில். கோயிலோட வரலாறு சரியா தெரியலன்னாலும் 1000 வருஷங்களுக்கும் மேலா இது ஒரு புனித யாத்திரை தலமா இருந்துன்னு வந்திருக்குன்னு வரலாற்று பதிவுக சொல்லுது. சமீப காலத்துல மாதவிடாய் வயதுடைய பெண்கள் கோயிலுக்குள்ள நுழையலாமா வேண்டாமாங்க சட்ட போராட்டத்துல சிக்கி இருக்கு சபரிமலை. இந்திய உச்ச நீதிமன்றம் ஆண்டு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பின் மூலம்
பெண்கள் நுழைவதற்கான தடையை நீக்கியது. இது பரவலான விவாதங்களும் போராட்டங்களையும் ஏற்படுத்தியது. நவீன இந்தியாவில் நம்பிக்கை, பாரம்பரியம் மற்றும் பாலின சமத்துவம் எவ்வளவு சிக்கலானதுங்கிறதே சபரிமலையை சுத்தியுள்ள சட்ட போராட்டங்கள் எடுத்துக்காட்டுது. பகுதி சாந்து யாத்திரை அனுபவம். ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான மக்கள் மேற்கொள்ளும் சபரிமலை யாத்திரை ஒரு விதமான ஆன்மீக அனுபவத்தை தருது. இந்த யாத்திரை பக்தர்களின் மனதையும் உடலையும் சோதிக்கும் ஒரு பயணமாகும். கடுமுருடான பாதைகள், அடர்ந்த காடுகள் வழியாக கோயிலுக்கு நடந்து செல்வது யாத்திரையின் ஒரு முக்கிய அங்கமாக கருதப்படுது. இந்த பாதையில் நடப்பது பக்தர்களின் மன உறுதியையும் உடல் சக்தியையும் சோதிக்கும். நீலம் அல்லது கருப்பு நிற ஆடைகளை அணிந்த பக்தர்கள் தலையில் இருமுடி கட்ட சுண்டு கொண்டு சுவாமியே சரணம் சியப்பா என்று ஒரே குரலில் சாண்டிங் செய்து நடந்து வருவார்கள். அந்த சத்தம் மலைகளையே எதிரொலிக்கும். இந்த மந்திரங்கள் பக்தர்களின் மனதிற்கு ஆறுதலா இருக்கும். பல நாட்கள் நீடிக்கும் இந்த பயணம் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்கும் பக்திக்கும் ஒரு சான்று. இந்த பயணம் அவர்களின் மன உறுதியையும் ஆன்மீக நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறது. சாயப்பனின் ஆசீர்வாதத்தை பெறணுங்கிற ஆசையில உடல் வலியையும் சோர்வையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் பயணம் செய்றாங்க. இந்த பயணம் அவர்களின் மன உறுதியையும் ஆன்மீக நம்பிக்கையும் வெளிப்படுத்துது. கடினமான பயணத்திற்கு பிறகு கோயிலை அடைவது பக்தர்களுக்கு ஒரு உணர்ச்சிகரமான தருணம். இந்த தருணம் அவர்களின் ஆன்மீக பயணத்தின் உச்சமாகும். மன மகிழ்ச்சியும் ஆன்மீக வெறிப்புண்வையும் ஏற்படுத்துற ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கும். இந்த சூழ்நிலை பக்தர்களின் மனதுக்கு ஆறுதலா இருக்கும். பகுதி 6 புனிதமான உணவு பிரசாதங்கள். சபரிமலை யாத்திரையில் உணவுக்கு முக்கிய பங்கு உண்டு. சடங்குகளின் ஒரு பகுதியாக சிறப்பு பிரசாதங்கள் தயாரிக்கப்பட்டு பக்தர்கள் சாப்பிடுவார்கள். அரிசி, வெல்லம், நெய் ஆகியவற்றா செய்யப்பட்ட இனிப்பு பண்டமான அரவணை தான் மிக முக்கியமான பிரசாதம். இது செய்யப்பனுக்கு ரொம்ப பிடிச்ச பிரசாதம்னு நம்பிக்கை. அரிசி, வெல்லம் சேர்த்து செய்யப்படும் இனிப்பு பணியாரமான அப்பமும் ஒரு முக்கியமான பிரசாதம். பக்தர்கள் மண்டல காலத்திலே அசைவ உணவு மற்றும் மது அருந்துவதை தவிர்த்து கடுமையான சைவ உணவை மட்டுமே சாப்பிடுவாங்க. சபரிமலை யாத்திரையோடு தொடர்புடைய உணவு பக்தி மற்றும் சரணாதியின் சாராம்சத்தை உணர்ச்சுது. பகுதி 7 கலாச்சார மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம். சபரிமலை மதம் மற்றும் புவியியல் எல்லைகளை கடந்து மிகப்பெரிய கலாச்சார மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. சமூக அந்தஸ்து அல்லது பொருளாதார பின்னணி என்னவா இருந்தாலும் வாழ்க்கையின் அனைத்து துறைகளில் இருந்தும் வரும் மக்கள் ஜெயப்பன் மீது கொண்டுள்ள பக்தியால் சமமாக ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. ஒற்றுமை மற்றும் சமத்துவ உணர்வை இந்த யாத்திரை வளர்க்குது. சபரிமலை யாத்திரை வெறும் மத பயணம் மட்டும் இல்ல, தென்னிந்தியாவின் சிறந்த மரபுகளையும் நம்பிக்கைகளையும் எடுத்துக்காட்டும் ஒரு கலாச்சார நிகழ்வு இது. கோயிலின் கலாச்சார மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் அதன் மத சூழலுக்கு அப்பாற்பட்டது. இரக்கம், அடக்கம், சுயநலமின்மை போன்ற பண்புகளை நமக்கு உணர்ச்சுது. பகுதி 8 சபரிமலையின் தாக்கம். சபரிமலை யாத்திரை பக்தர்களின் வாழ்க்கையை மட்டும் பாதிக்காமல் அந்த பகுதியின் சமூக பொருளாதார நிலையையும் பாதிக்குது. ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகையா உள்ளூர் பொருளாதாரம் நல்லா மேம்படுது. சிறிய அளவிலான வியாபாரிகள் முதல் போக்குவரத்து மற்றும் தங்குமிட சேவைகள் வரை உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குது. இந்த யாத்திரை நம்பிக்கை எப்படி பொருளாதார வளர்ச்சிக்கும் சமூக மேம்பாட்டுக்கும் ஒரு காரணமா இருக்க முடியுங்கிறதுக்கு சபரிமலை ஒரு எடுத்துக்காட்டு. பகுதி 9 முடிவு. காலத்தால் அழியாத யாத்திரை. சபரிமலை சைப்பன் கோயில் வெறும் வழிபாட்டு தலம் மட்டும் இல்லை, நம்பிக்கையோடு ஒரு கலங்கரை விளக்கம், கலாச்சார பாரம்பரியத்தின் சான்று, ஒற்றுமை மற்றும் பக்தியின் சின்னம். கடினமான யாத்திரை, பழமையான சம்பிரதாயங்கள், சையப்பனோட சுவாரஸ்யமான புராண கதை எல்லாம் லட்சக்கணக்கான மக்களே இன்னும் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் தங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தும் விதமான அனுபவத்தை பெற்று திருப்தியோடு திரும்பி வரும் பக்தர்களா நம்பிக்கையோட அழியாத சக்திக்கு சபரிமலை ஒரு சின்னமாயிருக்கு. வாழ்க்கையின் அனைத்து துறைகளில் இருந்தும் வரும் மக்களை ஒன்றிணைக்கும் திறனில்தான் சபரிமலையின் மகத்துவம் இருக்கு. ஆறுதல், நோக்கம் மற்றும் தெய்வத்துடனான தொடர்பை தேடும்
பொதுவான மனித அனுபவத்தை இது நமக்கு நினைவூட்டுது.